சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெரிய செய்தியாக பேசப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் முக்கியமான ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியிருப்பாங்க. என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரியும். விலை மாது வச்சு ஒரு குட்டி கதை சொன்னார். அந்த குட்டி கதை அவருக்கு பெரிய துயர கதையாக மாறிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பொது வேலைகளில் இப்படி பேசுகிறாங்க, பேசுகிறத காட்டிலும் இப்படி பேச துணிச்சல் எப்படி வருது அப்படின்றதான் முதல் கேள்வி. ஒரு விலை மாது வைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த வைணவம் சைவம் இதையெல்லாம் வச்சு இப்படி ஒரு கதை பேசுறது அர்த்தம் தானா? இது முதல்ல சரியா? இந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாமே பேசுறது எல்லாமே இந்த சைவம் வைணவம் அந்த இந்து மதத்தில் உள்ள அடையாளங்கள் ஒரு அமைச்சர் பேசிட்டார், இப்படி தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த விலை மாதுன்னு சொல்லி பேசினார்ல, விலை மாது யார்? அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களும் ஒரு உயிர் தானே, அவங்களுக்கும் சில மனசு இருக்கும், அவங்களுக்கும் சில வழிகள்லாம் இருக்கும்ல. எல்லாருமே மற்ற விஷயங்களை பேசுனீங்களே, அந்த ஒரு விஷயத்தை யாராச்சும் பார்த்தீங்களா? அவங்கள இப்படி கொச்சைப்படுத்தி அவங்களே அந்த வார்த்தையவே கொச்சை வார்த்தையாக தான் நம்ம தமிழகத்தில் பார்க்கப்படுது. அவங்கள இன்னும் இவங்க கொச்சைப்படுத்தி ரொம்ப அவங்க மன ரீதியாக புண்படுத்துகிற அளவுக்கு ஒரு அமைச்சரே இப்படி பேசியிருக்காரு. அதை யாருமே இன்னும் ஒரு பாயிண்ட் யாருமே பேச கிடையாது. மதங்கள் ரீதியாக இந்துக்கள் அடையாளங்கள் ரீதியாக பெண்கள் ரீதியாக பேசுகிற நீங்கள் அந்த பெண்கள் விலை மாதுவாக இருக்காங்கல்ல, சில பேர் மனது அளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க ஒன்றும் பிடிச்சி போய் அந்த ஒரு வேலையை செய்யலை. விலை மாது அப்படின்றவங்க அவங்களுடைய என்ன ஒரு துயரமோ அந்த கதை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த பெண்களை இழிவுபடுத்தி இப்படி ஒரு குட்டி கதை சொல்லி அதில் பெரியாரின் வழிகள் வந்தோம் அப்படின்லாம் பேசி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இவரெல்லாம் கட்சி பொறுப்புலேருந்து நிற்கிறீங்கல்ல, இவரெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்திடணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் தேவைதானா? இத்தனை ஆண்டு காலம் மக்கள் பணின்ற பேரில் ஒரு பதவியில் இருந்திருக்காரு. இவ்வளோ நாள் ஒரு ப்ரொஃபஸர் வேறு. அவர் ஒரு இங்கிதம் வேண்டாமா பொது இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றது? இவங்களுக்கு காலங்காலமாக பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறதான் ரொம்ப பிடிக்கும் போல். அன்றைக்கே பாவாடை நாடாவை அவிழ்த்துப்பார், அங்கே ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லி அன்றைய முதல்வராக இருந்த மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியிருக்காரு. அதை என்ன காரணம் கேட்டால், கடைசியாக நான் கோப்புகள் இருக்கக்கூடிய நாடாவை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டாங்க. இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி பேசி பெண்கள் சம்மந்தப்பட்ட ரீதியாகவே ஏன் இப்படி கொச்சைப்படுத்துறீங்க? அது பெண்களை இந்த மாதிரி வக்கர புத்தியோட பேசுறது ரொம்ப பிடிக்குமா? நான் மொத்தமாக திமுகவினர்னு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி திமுகவினர் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. இன்றைக்கும் கடவுளை தொழுவக்கூடியவர்கள், கடவுளை வணங்கக்கூடிய நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலர் பேசக்கூடிய சில வார்த்தைகள் பெண்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அந்த மத ரீதியிலான பிரச்சனைகளையும் உண்டாக்குது. இவங்க நல்லா பாருங்கள், யாருக்காச்சும் ஒரு வாழ்த்து சொல்லணும்னா இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம்னா வாழ்த்து சொல்லுவாங்க, இந்துக்களில் எந்த ஒரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இவங்க தான் மத பிரிவினை ஆரம்பிக்கிறது. இப்போ அதே போல் ஒரு பெண்ணை வைத்து கேவலமாக இப்படி ஒரு பேச்சை பேசி அதுலேயும் ஒரு மத ரீதியான ஒரு கோட்பாட்டை உள்ளே கொண்டு வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் பெரிய அளவில் யாருமே அதற்கான எதிர்ப்பு குரல் யாரும் இன்ன வரைக்கும் கொடுக்குறாங்க. அது பெரிய எஃபெக்டிவாக இல்லை. இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. அவங்க கொடுத்த ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க. கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிட்டா போதுமா? ஒரு பெண்ணை, அதாவது ஒரு படத்தில் பாகுபலி படத்தில் இருக்கும், அதாவது பெண்ணை தொட்டால் வெட்ட வேண்டியது கையை இல்லை தலையை அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டான மாநிலம் நம்ம தமிழ் மாநிலம். இப்படிப்பட்ட அந்த மாநிலத்தில் இருந்துட்டு அவர் பேசினது என்ன மொழியில் பேசினார்? தமிழ் மொழியில். யாரை பேசியிருப்பார்? நம்ம தமிழ்நாட்டு பெண்களை தான் அந்த எடுத்துக்காட்டு கதைக்கு சொல்லியிருக்காரு. நம் தமிழ் பெண்களை இப்படி ஒருத்தன் பேசியிருக்கான், அதுவும் மதம் ரீதியாக விட்டு ஒரு மத பிரச்சனைக்கும் ஒருத்தன் பேசியிருக்கான். இதை இன்னமும் கண்டுகொள்ளாமல் நீங்கள் இப்படியே சரி போகட்டும், போயிட்டு போகுதுன்னு விட்டீங்கன்னா வருங்காலங்களில் பெண்களை நாங்கள் பெண்களுக்காக விடுதலை, பெண் புரட்சின்னு பேசின இவங்க பெண்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பெண் இனத்தின் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, பெண்களை தரமற்றத்தை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, பேச்சளவிலையும் கருத்தளவிலையும். இதையும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வழக்கம் போல தான். ஸோ பெண்களை தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் கேவலப்படுத்திட்டே இருக்கிறது உங்களுடைய திமுகவிற்கு முடிவுரை எழுதுறதுக்கான ஒரு ஆர்வமாக தான் பார்க்கப்படும். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய முறை இது மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. ஓசியில் வரியா அப்படின்னு இதே அமைச்சர் தான் பேசினார். ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொல்லி இதே அமைச்சர் தான் நீ என்ன எஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து கேட்பார். ஏன் எஸ்சினா என்ன? அவங்களும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் மனிதர்கள் தானே, ஏன் அப்போ மட்டும் மூஞ்சி அப்படி சொங்குது? எஸ்சி அப்படின்னு ஏன் கீழே போகுது? பிசி எம்பிசி ஓசி அப்படின்னா அப்படி மேலே போகுமா? ஏன் இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குறதே நீங்கள் தான். உங்களெல்லாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே விடவே கூடாது, வேற எங்கேயாச்சும் விரட்டின்னு. எனக்கு ஒரே கேள்வி, நீ பேசிய பேச்சுக்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பெண்களையும் சீன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது.
இதையும் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு இவருக்கு ஏதாவது ஒரு அதிகபட்ச இருக்கிறதுலேயே ஏதோ அரபு நாட்டெல்லாம் பண்ணுவாங்களாம், அதாவது பெண்களை சீண்டினால் ஏதோ பண்ணுவாங்களாம், முக்கியமானதை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க போல. அது மாதிரி இங்கேயும் ஏதாவது பெண்களை சீண்டுவது, பெண்களுக்கு எதிராக ஏதாவது பேசினாலே ஒரு அதிகபட்ச தண்டனை ஏதாவது கொடுத்து அந்த ஒரு தவறுகளை நடக்க விடாமல் பண்ணாங்கன்னா பெண்களின் மரியாதையும் ஓங்கும், அவர்களுடைய கருத்து உரிமைகளும் ஓங்கும். இல்லைனா பெண்கள் நசுக்கப்படுவார்கள் இந்த மாதிரியான நபர்களால்.